சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மகேஷ் சார் போன் பண்ணியும் அவர் எடுக்கவே இல்ல. எப்படி எடுக்கும்? உன்னை தேடி வந்த மனுஷனை நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவு மூடி துரத்தி விட்ட. சரி, நான் அங்க போனா லலிதா அம்மா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா ஒரு மனுஷன் என்ன தாண்டி பண்ணுவாரு? அவர் மனசு வெறுத்து கால் போன போக்குல எங்கேயாவது போய் உட்கார்ந்திருப்பாரு. இப்ப கூட நீயா போன் பண்ண? இல்லையே, மகேஷ் சார் தானே போன் பண்ணாரு. மகேஷ் சார்லாம் போன் பண்ண அன்பண்ண எடுக்க மாட்டாரு. நீ போன் பண்ணு, கண்டிப்பா எடுப்பாரு. சரியா சொன்னேடி. என்னதான் அன்பு கோவமா இருந்தாலும் இவ பண்ணா எடுக்காம இருக்க மாட்டான். ஆனந்தி, நீ போய் போன் பண்ணு, அன்பு போன் எடுப்பான். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இதையே சொல்றிய? எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்ச மாதிரி இப்ப கூட்டு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? போதும், சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்க யாரும் நாடகம்லாம் ஒண்ணும் ஆடல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அன்பனு ஒண்ணு சேர்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க இதை பண்ணோம். அதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. அது நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அன்பனனுக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சு அவரையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது உனக்கு தான் நல்லது இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் சௌசௌ, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? கொஞ்சம் சும்மா இரு, நாங்க பேசிக்கிறோம். ஆனந்தி, உனக்கும் அன்புக்கும் என்ன பிரச்சனைங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான், அத தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். அது தெரியணும்னா நீ அன்புக்கு போன் பண்ணணும். நீ பண்ணா அன்பு போன் கண்டிப்பா எடுப்பான். ஒரு தடவை பண்ணிதான் பாரு. ஏய், வேலை பார்க்காம அங்க என்ன மீட்டிங்?